Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 2 ஆஃப் வேர்ல்ட் கிராஃப்டிங். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி போன தடவை நம்ம இந்த வீடு எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நான் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2, அதாவது எபிசோட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் வீடியோ ஃபுல்லாவே ஒரு எபிசோட் 100 வரைக்கும் வரும். இந்த வீடோட ஃபுல் அப்கிரேடிங்கும் 10 எபிசோட் கிட்டக வரலாம், இல்லைன்னா ஒரு 15 வரும். ஸோ மறக்காம எல்லா வீடியோஸும் பாருங்க, அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் புரியும். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம முன்னாடி கட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அப்கிரேடிங் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்த கொஞ்சம் இடிச்சிட்டு கட்டுவோம். போந்தரையே ஒரு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸ்டாண்ட் வச்சுதான் நான் இந்த வீடு ஃபுல்லாவே கட்டுனேன். இப்பயும் நம்ம ஸ்டாண்டை வச்சுதான் நான் கட்ட போறேன். ஏன்னா ஒரே வீடு ஒரே கலரா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும், வேற ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இடிச்சிருங்க. அண்ட் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்ட் கீழே வர்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும், அதெல்லாம் இடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் நான் ஃபுல் டீடைல்ஸுமே இந்த கேம்ஸ் பற்றின இது ஃபுல் டீடைல்ஸுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை மறக்காம பார்த்துங்க. அதுக்குள்ளேயும் நைட் ஆயிடுச்சா? சரி, ஒரே நிமிஷம் போயிட்டு தூங்கிட்டு வந்துடுறேன். போன வீடியோலயே பார்த்துருக்கேன், மைன்கிராஃப்ட் மாதிரியே தான் இந்த இதுலயுமே ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் இவன் தூங்குவான். இப்போ நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் காலையில ஆரம்பிச்சு கொஞ்சம் பெருசாவே எடுத்துருக்கோங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடிங்லாம் பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதனால மறக்காம வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபுல்லாவே ஸ்டாண்ட் போட்டேன். இது நீங்க அப்புறமா இந்த இடத்துக்குலாம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வீடு கட்டுவோம். இந்த ரூம் ஃபுல்லாவே வெறும் இதுவா இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப இடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததோட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வீடு செமையா இருக்கும். ரூம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இந்த இடத்துலயுமே. ஆக்சுவலி நம்ம அதுல ஒன்னு பண்ணவே இல்லை, எக்ஸ்ட்ரா ஆடிங். அது இந்த வீடியோல ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் இடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பார்ட் கூட விடாம இந்த மாதிரி இடிங்க, அப்பதான் கரெக்டா வரும். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த கேம்ல அதிகமா மிஸ்டேக்ஸ் வரும், அதனால கொஞ்சம், அதாவது மைன்கிராஃப்ட் மாதிரி தான் வரும், அதனால கொஞ்சம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாவே வெறும் ஸ்டாண்டா தான் இருக்கும். அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம மேலே போய் ரூஃப் கட்டணும். ஏன்னா கீழேயே ரூஃப் கட்டிட்டா மேலே என்ன
இருக்குன்னு பார்க்க முடியாது. அண்ட் என்ன கலர்ல கட்டுறீங்களோ அதே கலர்ல கட்டுங்க. பட் கீழே கிரவுண்ட் கலர் ஒன்னா மாட்டிக்கோங்க. ஸோ இந்த ரூமே கொஞ்சம் கிளியரா இருக்கும். கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் முடிக்க போறோம். ஸோ இந்த இதெல்லாம் இடிச்சிடலாம். இந்த மாதிரி தெரியாம கைப்படும் போது இது வரும், அதனால தான் மிஸ்டேக் இல்லை. பட் அதெல்லாம் கிளியர் பண்ணலாம், ஈஸி தான். ஸோ நம்ம டாப் போயிடலாம். இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டாப்க்கு போயிடலாம். ஆனா டாப் தான் மெயின். கீழே கூட நீங்க எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஏன்னா மேலதான் பார்க்க அழகா இருக்கணும். அண்ட் டெய்லி 2 வீடியோஸ் ஆர் 1 வீடியோஸ் எப்படியும் வந்துடும். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த வீடு கட்டியிருந்தோம். ஸோ மேலே ஏறிடலாம். இந்த இடம் ரொம்ப மிஸ்டேக்கன்ஸா இருக்கும். ஏன்னா மிஸ்டேக்கான இடத்துல கட்டிட்டேன். ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ நீங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல கட்டணும். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். வீடுக்கு மேல பார்க்க அழகா இருக்கணும். அப்பதான் வீடுன்ற ஒரு ஃபீலே இருக்கும். இந்த ரூஃபுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கிராஸ் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பில்ட் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சாண்ட் எல்லாம் நிக்காதங்க, மைன்கிராஃப்ட் மாதிரியே தான். இப்ப நம்ம கிராஸ் எடுத்துடலாம். ஸோ கிராஸ் எடுத்த உடனே ஒழுங்கா அக்காருது. ஆனா முன்னாடி நான் ஒரு இது பண்ணிருந்தேன், அது அக்காரவே இல்லை. ஏன்னா அதோட இது அப்படிதான். அண்ட் தேவையில்லாத பூச்செடிகள்லாம் இருந்ததுன்னா நீங்க இடிச்சிருங்க. ஏன்னா அது ஒரு இதுவா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ நம்ம கீழே போய் பார்க்கணும். இப்போ நம்ம கீழே அழகா கட்டியிருக்கோம். அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அழிச்சிடலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு, நிறையாவே எக்ஸ்ட்ரா இருக்கு, அதெல்லாம் அடிச்சிடலாம். அண்ட் புரியலன்னா நீங்க மேலே போய் பாருங்க, அதுதான் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அண்ட் இந்த பிளாக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஆனா இதுதான் இருக்க மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஸோ ரூஃப் கொஞ்சம் கரெக்டா கட்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். இந்த இடிச்சிடலாம்.
இந்த இடத்துல இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போட்டுருங்க. ஏன்னா அதுதான் நான் பண்ண போறேன். ஸோ நான் அது போட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது வேற கலர்னு நினைக்கிறேன். ஸோ வேற போட்டுருங்க. இதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோன். ஸோ கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல சாண்ட் போடணும். ஸோ சாண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப மிஸ்டேக்கனா இருக்கா, எல்லாம் இடிச்சிடலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ன கட்டுவோம்னு உங்களுக்கே தெரியும், சாண்ட் தான். ஸோ சாண்ட் இது பண்ணியாச்சு. அண்ட் அழகா இருக்கணும்னா நீங்க வேற கலர் இடத்துல, அதாவது கிரீன்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட நீங்க அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம். அண்ட் மெயினா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்னு இருக்கணும்னா, ஒரு தேவையில்லாத பிளாக்ஸ் பக்கத்துல எப்பொழுதுமே நீங்க இது டார்ச் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கையும் போட ஹெல்ப்பா இருக்கும் அது, அதனால சொல்றேன். திடீர்னு காணும் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கதான் இருக்கு. ஸோ டார்ச்சை எங்க வச்சுக்கணும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கார்னர்ல இங்க வச்சிடுறேன். ஸோ பிரைட் ஆகும். அண்ட் இந்த கார்னர்லயும் ஒன்று வச்சிடுறேன். அப்பதான் வீடே பிரைட்டா தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து வீட்டுல கூட பார்ப்போம், இங்க வச்சுக்கலாம் மேல. அதுதான் கொஞ்சம் அழகா இருக்கும். அண்ட் நான் இன்னொரு வீடு ஏற்கனவே இந்த கேம் ஓபன் பண்ணப்பவே கட்டிட்டேன். அந்த வீடு கூட எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோஸ்ல போடுறேன். ஆனா அது பில்ட் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு வீடியோ ஏற்கனவே பில்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அண்ட் டோர் இப்போ எடுத்துடலாம். மெயின் டோர் தான். இந்த டோர் தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த டோரை எடுத்துக்கலாம். அண்ட் இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இப்ப சாண்டே மேல வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடுல நான் வேற வச்சிருந்தேன். ஸோ ஸ்டாண்டுக்கு போயிடலாம். எஸ், வைக்க முடியுது. சரி, அந்த வீட்லயும் மாட்டிடலாமா? ஆஹா, மேல இருந்து உழுந்துப்பா. சரி, என்னமோ வந்திருக்கு, அப்புறம் சரி பண்ணிடலாம் மேல. ஸோ இந்த வீடு நம்ம பாதி ஃபுல்லாவே இது பண்ணிட்டோம். ஸோ வீடு பார்க்க அழகா இருக்கு. அண்ட் இப்பதான் மொட்டை மாடியில போய் பார்க்கணும். மெயினா இப்ப பெட் வச்சிடலாம். பெட் வைக்க போன வீடியோலயே டஃபா இருக்கும், நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த இடம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது பெரிய பெட்ரூமா இருக்கிறதுனால ஈஸியா என்ன வேணாலும் பண்ணிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி நான் இந்த வீடியோ ஓபன் பண்ணதுல இருந்து பாத்திருக்கேன், கோல்ட வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. எனக்கு கோல்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. மைன்கிராஃப்ட் யூஸ் பண்றவங்க எல்லாம் தெரியும், அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இது சுத்தமா தெரியல. ஏன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல் தான் விளாண்டுருக்கேன் நான். ட்ரையலே 1 day மட்டும்தான் அது. ஸோ எனக்கு அது மைன்கிராஃப்ட் கரைச்சி குடிச்ச நல்லா இல்லைன்னா. ஸோ நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கிட்டு வந்துடுறேன். அதான் எந்திரிச்சு ஆச்சு. இப்போ நம்ம மேல போய் என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். இப்பவே சொன்னேன், அது என்ன பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிருங்க ப்ளீஸ். நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம்.
கமெண்ட் பண்ணா மட்டும்தான் பார்க்க முடியாது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு இதுன்னு சொல்லிருந்தோம், அதெல்லாம் நம்ம மாத்திடலாம். என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் சரி பண்ணிருங்கன்ட்டு, ஏன்னா வெறும் கிராஸஸா இருக்கு, அதை சரி பண்ணிருங்க. அது மேல இப்ப ரொம்ப வெயினாதெல்லாம் இருக்கு, ஸோ சாண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சரி பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும் எல்லா இடமும் சாண்டாவே அழகா இருக்கும். ஸோ மேலே போயிடலாம் வாங்க. ஸோ மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கதான் மெயின் வேலையே இருக்கு. இங்க வாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். கீழே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகும் நம்ம இப்ப பண்றப்ப, அதையும் சரி பண்ணிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் மெயின். ஸோ நம்மளுக்கு இப்ப தேவையில்லாத கோல்டு ஸ்வாடு, ஸோ அதை நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம ரெஸ்ட் பெயின்லி கிளே அப்படின்ட்டு ஏதோ இருந்தது, அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே. நான் அதுதான் போன யூஸ் பண்ணியிருந்தேன்.